குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் யூனிட் 3 அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் என்பது கம்ப்யூட்டர் ஒரு குறிப்பிட்ட பணியை, அதாவது கம்ப்யூட்டர் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்களின் தொகுப்பாகும். சாஃப்ட்வேர் ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஜாப் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஜாப் அசைன் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுப்பீங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட தொகுப்பு தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிப்படை ஹார்ட்வேர்களுடன் செயல்பட்டு இது தேவையான வெளியீட்டுகளை தருகின்றது. அதாவது பேசிக்கான ஹார்ட்வேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இது செயல்பட்டு ஒரு தேவையான அவுட்புட், வெளியீடுனா அவுட்புட் இது தருகுது. ஓகேவா? அதுக்கடுத்தது டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய தேவையான நிரல்களின் தொகுப்பாகும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எம்எஸ் வேர்டு. இந்த வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்லலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உருவாக்க பயன்படும் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆகும். எம்எஸ் வேர்டு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆகும். அதே மாதிரி விஎல்சி பிளேயர் என்பது ஒரு ஃபெமிலியரான ஆடியோ அண்டு வீடியோ காட்சிகளை திரையிட பயன்படும் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதாவது அமைப்பு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்பது ஹார்ட்வேர்கள் மற்றும் பயன்பாட்டு கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேரை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆகும். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்னென்னா, ஹார்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்வேர்கள் மற்றும் இப்போ பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ஸ்கோட சாஃப்ட்வேரை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆகும். ஓஎஸ் மற்றும் லாங்குவேஜ் ப்ராசஸர் போன்றவை சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் லாங்குவேஜ் ப்ராசஸர் இதெல்லாம் சாஃப்ட்வேரோட எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ் ஆகும். ஸோ அடுத்த டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டு ஓஎஸ். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆகும். இப்போ ஓஎஸ்னால் என்னென்னா, கம்ப்யூட்டருக்கும் அதே மாதிரி யூசர் யார் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இடையே செயல்படும் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆகும். இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆகும். இது இன்புட், அவுட்புட் மற்றும் பெரிஃபரல் டிவைஸுகளாகிய டிஸ்க், டிரைவ், பிரிண்டர் மற்றும் பிற எலக்ட்ரானிக் கேஜெட்டுகளை கட்டுப்படுத்துகிறது. ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் போன்றவை ஓஎஸின் செயல்பாடுகள் ஆகும். ஓஎஸ் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் அதன் ரிசோர்ஸை திறம்பட நிர்வகிக்க இயலாது. கம்ப்யூட்டர் இயங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் இயங்க ஓஎஸ் இயங்கும்போது அதன் ஓஎஸ் தானாகவே மெமோரியில் லோட் ஆகிடும். ஓகேவா? தானாக மெமோரியில் லோட் ஆகிடும். அதுக்கடுத்து ஓஎஸ் ஏற்றப்படாமல், அதாவது ஓஎஸ் அதில் ஏற்றப்படாமல் ஒரு யூசர் நேரடியாக கம்ப்யூட்டரின் ஹார்ட்வேர்களுடன் தொடர்பு கொள்ள இயலாது. அதாவது ஓஎஸ் இல்லாமல் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸு, யூனிக்ஸு மற்றும் லினக்ஸு போன்றவை பிசிகள் மற்றும் லேப்டாப்புகளில் பயன்படுத்தப்படும். மொபைல் பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு அண்டு ஐஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்த டாபிக் 4.2.1 நீட் ஃபார் ஓஎஸ். ஒரு பயன்பாட்டை உருவாக்குவதற்கு யூசருக்கு ஓஎஸ் பற்றிய அறிவு அவசியம் ஆகிறது. ஆனால் ஹார்ட்வேரில் உள்ள டிசைன் பற்றி அறிந்திருக்க வேண்டியதில்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அனைத்து சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர்களை நிர்வகிக்க உதவுகிறது. கம்ப்யூட்டரில் உள்ள CPU, மெமரி மற்றும் ஸ்டோரேஜ் இயக்குவதற்கு பெரும்பாலான நேரங்களில்
பல டேட்டாக்கள் ஒரே சமயத்தில் இயங்க வேண்டியது அவசியம் ஆகிறது. யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையே இன்டர்ஃபேஸாக செயல்படுவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் அடிப்படை தேவையாகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு டிரான்ஸ்லேட்டராக செயல்பட்டு யூசர் எழுதும் டேட்டாவை கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ளும் மிஷின் லாங்குவேஜ் பைனரி நம்பர் மாற்றி செயலாக்கம் செய்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்புகிறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்வெர்ட் செய்த இன்ஃபர்மேஷனை யூசர் படிக்கக்கூடிய வடிவில் மாற்றி அமைக்கிறது. அடுத்தது யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். To ensure that a computer can be used to extract what the user wants it to do. அதாவது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி யூசர் செய்ய விரும்புவதை உறுதிப்படுத்துதல். ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். யூசருக்கும் மற்றும் கம்ப்யூட்டருக்கும் இடையிலான எளிய இன்டராக்ஷன். ஸ்டார்டிங் a computer operation automatically when power is turned on. கம்ப்யூட்டரில் மின் இணைப்பு கொடுக்கப்படும் உடன் கம்ப்யூட்டர் தானாகவே செயல்பாட்டை தொடங்குவது, அதாவது பூட்டிங். கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸுகளை கட்டுப்படுத்துவது. மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரியின் பயன்பாட்டை நிர்வகித்தல். Providing a security to user programs. யூசர் ப்ரோக்ராம்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூசர்ஸ் ஆஃப் OS. ஸோ அடுத்த டாபிக் 4.3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்து ஓஎஸ்கள் பின்வரும் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு 4.3.1 சிங்கிள் யூசர் OS. இந்த வகை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு நேரத்தில் ஒரு யூசரை ஒரே ஒரு பணியை மட்டுமே செய்ய அனுமதிக்கிறது. அதாவது இந்த வகை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரே நேரத்தில் ஒரே ஒரு யூசரை அதாவது பயனரை அப்படின்னா யூசரை ஒரே ஒரு பணியை ஒரே ஒரு ஜாபை மட்டுமே செய்ய அனுமதிக்கிறது. எனவே இதனை சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என அழைக்கப்படுகிறது. யூசருக்கு டாஸ்க் என்பது அப்படின்னா என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுறது, டிஸ்கில் ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறது, அப்புறம் ஃபைலை வந்து எடிட் பண்ணுறது, இல்லை ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறது. இதுதான் வந்து யூசருக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து MS-DOS என்பது சிங்கிள் யூசர் மற்றும் சிங்கிள் டாஸ்க் OSக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட யூசர்கள் டேட்டாக்களையும் அப்ளிகேஷன்களையும் கம்ப்யூட்டரில் பயன்படுத்த அனுமதிக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று பெயர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூசர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும். விண்டோஸு, லினக்ஸு மற்றும் யூனிக்ஸ் போன்றவை மல்டி யூசருக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த வேரியஸ் கீ ஃபீச்சர்ஸ் ஆர் கிவன் பிலோ. யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு இயல்புகளில் ஒன்றாகும். யூசர் கம்ப்யூட்டருடன் இன்ட்ராக்ஷன் செய்யறதுக்கு இதுவே சிறந்த வழிமுறை ஆகும். கம்ப்யூட்டர் யூசர் ஃப்ரெண்ட்லியுடன் இயங்கும் ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டிருக்கவில்லை. கம்ப்யூட்டர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியுடன் இயங்கும், அதாவது டைரெக்டாக நம்ம வந்து பேசிக்கிற மாதிரிலாம் அது வந்து இன்டர்ஃபேஸு கொண்டிருக்கவில்லை. இருந்தும் யூசர் தனது அன்றாட வாழ்வில் இருந்து கம்ப்யூட்டரின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வர். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யூசர் வந்து அன்றாட வாழ்வில் இருந்து கம்ப்யூட்டரோட பயன்பாட்டை குறைத்துக் கொள்வர். இதுவே இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், GUI, அதோட அடிப்படையிலான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேசிக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆகும்.
இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஒரு வெற்றிக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் விண்டோ பேஸ்டு சிஸ்டமிலான நேரடியாக இன்புட் அண்ட் அவுட்புட்டுகளை கையாளுவதற்கும் மெனுவிலிருந்து தேர்வு செய்வதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான பாயிண்டிங் டிவைஸை கொண்டது. இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதனுடைய வைப்ரண்ட் கலர்ஸ் யூசரை எளிதாக ஈர்க்கின்றது. பாப்அப் விண்டோ மெசேஜ் பாக்ஸ் மற்றும் ஹெல்ப் போன்ற வசதிகள் தொடக்க நிலை யூசரை கவரும் சிறப்பு அம்சங்கள் ஆகும். ஐகான்ஸ்கள் உடைய பயன்பாட்டு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது என்ன சொல்கிறான்னா, இப்போ அதோட வைப்ரண்ட் கலர்ஸ் வந்து யூசரை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி பாப்அப் விண்டோ மெசேஜ் பாக்ஸும் ஹெல்ப் போன்ற வசதிகள்லாம் வந்து இப்போ அடிப்படையாக இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கவரும் அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐகான்ஸுகள் உடைய பயன்பாட்டுகள் வந்து இங்கே வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. தற்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வசதியுடன் கிடைக்கிறது. யூசர் இன்டர்ஃபேஸை வடிவமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் ஆனது நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டில் இருக்க யூசர் விரும்புவர். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டில் இருக்கணும், அது வந்து யூசர் வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸின் தேவைகளை திருப்தி செய்ய வேண்டும். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூசரோட தேவையெல்லாம் வந்து திருப்தி செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து டைப்பிங் செய்யும் நேரத்தை குறைக்க கிராஃபிக்கல் எலமெண்ட், அதாவது மெனு, விண்டோ, டேப்ஸ், ஐகான்ஸ் போன்றவற்றின் மூலம் யூசரின் விலைமதிப்பற்ற டைமை அதை குறைப்பது ஓஎஸ் கூடுதல் பயனாகும். எந்த ஒரு தயாரிப்பின் இறுதி நோக்கமும் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாகும். அதேபோல் யூசர் இன்டர்ஃபேஸும் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த ஒரு தயாரிப்பின் இறுதி நோக்கமும் என்ன, வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸும் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும், கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூசர் செய்யும் தவறுகளை இன்டர்ஃபேஸ் வந்து குறைக்க வேண்டும். அதே போல் யூசர் வந்து குறைந்த பயிற்சியிலும் அதை பற்றி கம்மியாக தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அதில் வந்து தவறுகள் குறையும் வண்ணம் இருத்தல் வேண்டும், தவறுகள்லாம் குறைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் என்பது கம்ப்யூட்டரின் மெயின் மெமரியை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கவும் கம்ப்யூட்டரின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு ரன்னிங் ப்ரோக்ராம்ஸுகளுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கும் செயல்முறை ஆகும். அதாவது என்ன சொல்கிறான்னா, மெமரி மேனேஜ்மெண்ட் என்பது கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியை கட்டுப்படுத்தி அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு மற்றும் கம்ப்யூட்டரின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்காக, அதாவது மேம்படுத்துவதுனா அப்டேட் பண்ணுறதுக்காக பல்வேறு ரன்னிங் ப்ரோக்ராம்ஸுகளுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கும், தனியாக ஸ்பேஸ். இப்போ ஏதாச்சும் ரன்னிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கும் செயல்முறை ஆகும். யூசரின் தேவைக்கேற்ப ஸ்பெசிஃபிக் மெமரி குறிப்பிட்ட டேட்டாக்களுக்கு தேவையான இடத்தை ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை மெமரி மேனேஜ்மெண்ட் ஈடுபடுகிறது. அதாவது யூசரோட தேவைக்கேற்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெமரியை குறிப்பிட்ட டேட்டாக்களுக்கு, பல டேட்டாக்களுக்கு தேவையான இடத்தை ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை மெமரி மேனேஜ்மெண்ட் ஈடுபடுகிறது. இயங்கும் ஒவ்வொரு பயன்பாட்டு டேட்டாக்களும் தேவையான மெமரி ஒதுக்கீடு செய்வதை மெமரி மேனேஜ்மெண்ட் உறுதி செய்கிறது. அதாவது நினைவக மேலாண்மை உறுதி செய்கிறது. CPU பயன்பாட்டை மேம்படுத்தவும் மெயின் மெமரியின் வழியாக கம்ப்யூட்டரின் வேகத்தையும் அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டும் மெயின் மெமரியின் நோக்கங்கள் ஆகும். அதாவது CPUவோட பயன்பாட்டை மேம்படுத்துவது, அப்டேட் பண்ணுறது, அதேமாதிரி மெயின் மெமரியை வழியாக கம்ப்யூட்டரின் வேகத்தை வந்து அதிகப்படுத்துவது, இந்த ரெண்டுமே மெயின் மெமரிக்கு நோக்கங்கள் ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வகையான மெமரி மேனேஜ்மெண்ட்டை இந்த மேம்படுத்துறதுக்கு காரணமாக ரெண்டு மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து
திட்டங்களுடன் தொடர்புடைய டேட்டாக்களை மெயின் மெமரியில் வைத்திருக்கிறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அமைப்புகள் கீழ்காணும் மெமரி மேனேஜ்மெண்ட் தொடர்புடைய செயல்களுக்கு பொறுப்பாகும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெமரியை எந்தெந்த பகுதியில் தற்போது யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்காணித்தல். ரெண்டாவது வந்து மெமரிக்கோ உள்ளேயும் வெளியேயும் நகரும் செயல்முறையும் அப்புறம் டேட்டாக்களை வந்து தீர்மானிக்கும். அதுக்கடுத்தது என்ன, மெயின் மெமரியில் டேட்டாக்களுக்கு தேவையான மெமரிகளை ஒதுக்கிடுதல் மற்றும் நீக்கம் செய்தல், அதாவது கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் மெமரியில் டேட்டாக்களுக்கு தேவையான மெமரியை வந்து ஒதுக்கிடுதல் மற்றும் நீக்கம் செய்தல். அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு செயல்முறையை உருவாக்குதல், நீக்குதல் மற்றும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு மெக்கானிசம் செயல்பட தேவையான வழிமுறைகளை வகுத்தல் ஆகிய செயல்களை உள்ளடக்கியது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எனப்படும். ப்ராசஸ் என்பது கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமோட ஒர்க்கின் ஒரு யூனிட் டேட்டா ஆகும். ஒரு வேர்ட் ப்ராசஸிங் ஆனது தனிப்பட்ட யூசரால் இயக்கப்படும் ப்ராசஸ் ஆகும். அதாவது என்ன சொல்கிறோன்னா, ஒரு செயல்முறையை வந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உருவாக்குறதும் சரி நீக்கிறதும் சரி அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு, இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு மெக்கானிசம் செயல்பட தேவையான வழிமுறைகளை வகுத்தல் ஆகிய செயல்களை உள்ளடக்கியது. அந்த மாதிரி செயல்லாம் உள்ளடக்கியது எது? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமோட ஒர்க் இருக்குது, ப்ரோக்ராமுக்கு ஒரு ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு யூனிட் டேட்டா ஆகும். ஒரு வேர்ட் ப்ராசஸிங் ஆனது வந்து தனிப்பட்ட யூசரால் இயக்கப்படும் ப்ராசஸ் ஆகும். ஒரு தனிப்பட்ட யூசர் வந்து இயக்கப்படும் ப்ராசஸ் வந்து வேர்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அவுட்புட்டை ஸ்க்ரீனில் தோன்ற செய்வது அல்லது பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்டருக்கு அனுப்புவது போன்ற சிஸ்டம் டாஸ்கெல்லாம் வந்து ப்ராசஸ் என்றே அழைக்கப்படுகிறது. ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸ்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. ப்ராசஸ் இரண்டு வகை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ், அதாவது ஓஎஸ் ப்ராசஸ், அது வந்து சிஸ்டம் கோடாக இயக்கப்படும். யூசர் ப்ராசஸ், இது வந்து யூசர் கோடாக இயக்கப்படும். இந்த ப்ராசஸ் அனைத்தும் ஒரு சிபியூவில் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியும். சிபியூவில் வந்து இந்த ரெண்டு ப்ராசஸையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியும். ப்ராசஸ் அதன் பணிகளை முடிக்க சிபியூ டைம், மெமரி, ஃபைல்ஸ் அண்டு இன்புட் அவுட்புட் டிவைஸ் போன்றவற்றை தேவைப்படுகிறது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீழ்காணும் செயல் தொடர்புடைய பணிகளுக்கு பொறுப்பாகும். The operating system is responsible for the following activities associated with the process management. First, scheduling process and threads on the CPU. CPU-வின் scheduling-ஐயும் மற்றும் thread தொகுப்புகளும். Creating and deleting both user and system process. User மற்றும் system process உருவாக்குதல் மற்றும் நீக்குதல். Suspending and resuming a process. ப்ராசஸை இடைநீக்குதல் மற்றும் புதுப்பித்தல். Providing mechanism for process synchronization. ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனுக்கான வழிமுறைகளை வகுத்தல். Providing mechanism for process communication. ப்ராசஸ் கம்யூனிகேஷன்களாக தேவையான வழிமுறைகளை வகுத்தல். ஒரு கம்ப்யூட்டரின் ஜாபுக்கு தேவையான ப்ராசஸ்களை ஒதுக்கீடு செய்வதற்கு கீழ்காணும் அல்காரிதமை முதன்மையாக பின்பற்றப்படுகிறது. என்னென்ன? FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இதில் ஃபஸ்ட்டு வந்து FIFO. FIFO என்பது கியூ டெக்னிக் அடிப்படையாக கொண்டது, அதாவது வரிசை டெக்னிக் அடிப்படையை கொண்டது. ஸோ ஒரு சேவையை பெற நாம் வரிசையில் நிற்கிறோம். ஸோ முதலில் வந்தவர் முதலில் சேவையை பெறுகிறார். அதாவது என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இவங்க. மாணவர்கள் வரிசையில் வந்து நிற்பதன் அடிப்படையில் தான் மார்க் ஷீட் வழங்கப்படுகின்றன. இதுவே FIFO வழிமுறை ஆகும். டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது வரிசையில் நுழையும் ப்ராசஸ் முதல்ல சிபியூவில் செயல்படுத்தப்பட்டு அடுத்தடுத்து தொடர்கிறது.
அந்த அடிப்படையில் தான் ப்ராசஸ் வந்து செயல்படுத்தப்படுகின்றன. இதுதான் வந்து FIFO. அடுத்தது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இது வந்து சிபியூவால் இயக்கப்படும் ஒரு ஜாபின் அளவை அடிப்படையாக கொண்டது. அதாவது A அண்ட் B என 2 ஜாபுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த 2 ஜாபில் A ஜாபில் அளவு B ஜாபை விட குறைவாக இருப்பதால் முதலில் A வேலை இயக்கப்படும். அடுத்தது வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஸோ ரவுண்ட் ராபின் வந்து டைம் ஷேரிங் சிஸ்டம்களுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறையாகும். சர்க்குலர் மெத்தடில் ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். சர்க்குலர் மெத்தடில் ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். ஏபிசின்னு சொல்லிட்டு 3 வேலையை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து A, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் C ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஆர்ஆர் மெத்தடில் வந்து CPU ப்ராசஸ் செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த ட்ரிப்பு ஆர்ஆர் முறையில் வேலை ஒதுக்கீடு செய்யும். ஃபஸ்ட்டு A அப்புறம் B அப்படின்னு வந்து அடுத்தது பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. கொடுக்கப்பட்ட வேலை முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற ஜாபை விட அதிக முன்னுரிமை கொண்டிருக்கும் வேலை மிகவும் முக்கியமானது. இப்போ எடுத்துக்கோங்க பாருங்கள். இப்போ வந்து லேட்டஸ்ட் 2 ஜாப்ஸ் A அண்ட் B இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 7 இருந்தால் ஃபஸ்ட்டு பிக்கு தான் செயலாக்கம் அசைன் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிக்கு தான் போகும். ஏன்னா பியோட வேல்யூ வந்து 7. அதுதான் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இதில் யார் வந்து ப்ரியாரிட்டி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்துட்டு பண்ணும். அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 5 இருக்குது. இப்போ ஒருவேளை ஏவோட வேல்யூ வந்து 7 இருந்து பியோட வேல்யூ வந்து 5 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 7 வந்து செயலாக்கம் செய்யும். அதுக்கடுத்தது பியை வந்து செயலாக்கம் செய்யும். அதுக்கடுத்தது வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். யூசரோட முறையான டேட்டாக்களை ஹேக்கரிடமிருந்து பாதுகாப்பது முக்கிய சவாலாக உள்ளது. அதாவது என்னென்னா யூசரோட முறையான டேட்டாலாம் வந்து இப்போ ஹேக்கர்கிட்டேருந்தே பாதுகாப்பது முக்கியமான சவாலாகவே இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசருக்கு 3 நிலை பாதுகாப்பை வழங்குகிறது. ஓஎஸ் என்ன பண்ணுது? 3 நிலை பாதுகாப்பை வந்து வழங்குகிறது. அதாவது என்னென்னா ஃபைல் அக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். ஒரு ஃபைலை யார் யார் படிக்க மாற்ற முடியும் என்பது போன்ற தகவல்களை பெற்று அதன்படி ஃபைல் அக்சஸ் கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு ஃபைலை யார் யாரெல்லாம் படிக்க முடியும், மாற்ற முடியும் என்பது போன்ற தகவல்களை பெற்று அதன்படி ஃபைல் அக்சஸ் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து வந்து இந்த தகவல்களை ஃபைல்ஸ் உருவாக்கியவர் அல்லது கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கொடுக்கலாம். சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டினா ஒரு யூஸர் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விண்டோஸ், லினக்ஸ் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இத்தகைய வகையில் செயல்படுகின்றன. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி என்பது சற்று சிக்கலான விஷயம்தான். ஏனென்றால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் கம்ப்யூட்டரை அணுகலாம். சரியான பாதுகாப்பு அளிக்க பலரும் முயற்சி செய்து வருகின்றனர். அடுத்தது ஃபால்ட் டாலரன்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வலுவான பிழை பொருத்தல் தன்மையுடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தவறு நேரும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயலிழக்க கூடாது. மாறாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தவறு சகிப்புத்திறன் கொண்டு இயல்பு நிலைக்கு மாற வேண்டும். இதுதான் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். அதுக்கடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்பது டேட்டாக்களை சேமிக்கும் டெக்னாலஜியை கையாளும் ஒரு முக்கிய செயல்பாடாகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் ஃபைல்ஸுகள், ஃபோல்டர் மற்றும் டைரக்டரி சிஸ்டம் ஆகியவற்றை நிர்வகிக்கிறது. ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள டேட்டா எந்த வகை ஃபைல்ஸ் அலோகேஷன் டேபிள் மூலம், அதாவது ஃபைல்ஸ் அலோகேஷன் டேபிள் மூலம் ஃபைல்ஸ் மற்றும் டைரக்டரி ஆர் ஃபோல்டரை வடிவத்தில் சேமிக்கப்படும். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு டேட்டா வந்து எந்த வகைனா ஃபைல்ஸ் அலோகேஷன் டேபிள் மூலம், இந்த வகையில் ஃபைல்ஸ் அலோகேஷன் டேபிள் மூலம் ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த வடிவத்தில் சேமிக்கப்படும். FAT ஸ்டோர் பண்ணும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை லைக் ஃபைல் நேம், டைப்பு, சைஸு,
ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் அசஸ் மோட். அதாவது FAT வந்து என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னா எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைல் நேமு, அதோட டைப் என்ன, அதுக்கு சைஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு அண்ட் அசஸ் மோட், யாரெல்லாம் அசஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் உதவி பண்ணுது. எதுக்குன்னா கிரியேட், எடிட், காப்பி, அலோகேட் எ மெமரி டு த ஃபைல்ஸ், அப்டேட் பண்ணுது. FAT வந்து அப்டேட் பண்ணுது. சில ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இருக்குது. அதாவது NTFS நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், அப்புறம் ext2 லினக்ஸ், அந்த மாதிரி சில பல ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்லாம் வந்து இருக்கிறது. அடுத்தது மல்டி ப்ராசஸிங். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து அம்சங்களின் ஒன்றாகும். பல ரன்னிங் ப்ராசஸ் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ப்ராசஸ்களை கொண்டுள்ளது. ப்ராசஸிங் இணையாக செயல்படுத்துவதால் இது பேரலல் ப்ராசஸிங் ஆகும். ஒவ்வொரு ப்ராசஸரும் ஒரே வேளையில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு ஜாபுகளை செய்கிறது. அதாவது என்னன்னா ப்ராசஸிங் வந்து இணையாக செயல்படுவதால் இது வந்து பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி ப்ராசஸிங்கை ஒவ்வொரு ப்ராசஸரும் ஒரே வேளையில் அட் அ டைமில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு ஜாபுகளை செய்கிறது. ஒன்று வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வேலை செய்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா வெவ்வேறு ஜாபுகளை 2 அல்ல அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு ஜாபுகளை செய்கிறது. பல செயல்கள் இணையாக நிறைவேற்றப்படுவதால் இந்த அம்சமானது அதிகபட்ச எக்ஸிகியூஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது கம்ப்யூட்டரோட திறமையை மேம்படுத்துகிறது. அதாவது பல செயல்கள் இணையாக நிறைவேற்றப்படுவதால், பல ஜாபுகளை வந்து இணையாக நிறைவேற்றப்படுவதால் இந்த அம்சம், அதாவது இந்த மல்டி ப்ராசஸிங் வந்து அதிகபட்ச எக்ஸிகியூஷனுக்கு, எக்கச்சக்கமாக எக்ஸிகியூஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது வந்து பயன்படுகிறது. அதனால் இது வந்து கம்ப்யூட்டரோட திறமையை மேம்படுத்துகிறது, அப்டேட் பண்ணுது. அதுக்கடுத்தது வந்து டைம் ஷேரிங். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அம்சங்களின் ஒன்றாகும். ஒரே நேரத்தில் பல டாஸ்க் அல்லது ப்ராசஸ்களை செயல்படுத்துகிறது. அதாவது டைம் ஷேரிங் வந்து ஒரே நேரத்தில் வந்து பல டாஸ்க்குகளை அல்லது ப்ராசஸ்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நேரத்தை பிரித்து செயல்படுவதால் இது டைம் ஷேரிங் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முறை நேரம் கழித்து அல்லது செயல் நிறைவடைந்தவுடன் ப்ராசஸ் பல்வேறு செயல்களுக்கு இடையில் விரைவாக மாறுகிறது. அதாவது ஒரு முறை நேரம் கழித்துனா எலாப்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எலாப்ஸ்டு அல்லது ப்ராசஸ் நிறைவடைந்தவுடன் இந்த ப்ராசஸ் வந்து பல்வேறு செயல்களுக்கு இடையில் விரைவாக மாறுகிறது. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 இது எடுத்துக்கோங்க, P1, P2, P3 என 3 ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒதுக்கப்படும் நேரம் வந்து 30, 40, 50. ஸோ அதில் பார்த்தோன்னா ப்ராசஸ் P1 வந்து 30 மினிட்ஸில் முடிவடைந்ததால், அதாவது முடிஞ்சிருச்சான் 30 மினிட்ஸில். அதனால் P2 வந்து ப்ராசஸர் எடுக்குது, அடுத்தது P2 வாங்க அப்படின்ட்டு. ஆனால் P2ஓடது வந்து 40 மினிட்ஸ் இருக்கிறதால அதால் முடிக்க முடியவில்லை. அப்போ எனில் தற்போதைய ப்ராசஸ் P2 வந்து இடைநீக்கம் செய்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் P3க்கு மாற்றப்படுகிறது. நீ கொஞ்சம் நில்லுப்பா, உனக்கு அடுத்தது P3 இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் OS. அதாவது டிஜிட்டல் நெட்வொர்க், இன்டர்நெட் அண்ட் இன்டர்நெட் வழியாக உலகெங்கும் பல இடங்களில் சேமிக்கப்பட்டு ப்ராசஸ்டு டேட்டாக்களை பயன்பாட்டுக்கு இந்த அம்சம் கவனித்துக் கொள்கிறது. பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு வந்து இந்த அம்சம், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் OS வந்து கவனித்துக் கொள்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உலகெங்கிலும் உள்ள எந்த கம்ப்யூட்டரில் வசிக்கும் ஃபைல்களை அசஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த கம்ப்யூட்டரில் எந்த ஃபைல் இருக்கோ அதை அசஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. யூசர் வெவ்வேறு இடங்களில் இருந்து டேட்டாவை கையாள முடியும். யூசர்கள் தங்கள் சொந்த கம்ப்யூட்டரில் ஃபைல்களை கையாளும் போது உணருவர். அதாவது யூசர் வந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து டேட்டாவை கையாள முடியும்னு சொல்கிறாங்க. யூசர்கள் தங்கள் சொந்த கம்ப்யூட்டரில் ஃபைல்களை கையாளும் போது
உணர்வர். அதாவது சொந்த கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே இருக்குமா இந்த வெவ்வேறு இடங்களிலேருந்து டேட்டா கையாளும் பொழுது. ஸோ அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரே இடத்தில் உள்ள ஒரு யூசர் நெட்வொர்க் மூலியமாக மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா ரிசோர்ஸுகளையும் பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு யூசர் அப்படின்னா அந்த நெட்வொர்க் மூலியமாக வந்து மற்ற இடத்துல இருக்கிற ஃபைல்ஸை அக்சஸ் பண்ண முடியும். பல கம்ப்யூட்டர் ரிசோர்ஸுகளை நெட்வொர்க் மூலியமாக எளிதாக இணைக்க முடியும். அதாவது கம்ப்யூட்டரில் இருக்க நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கம்ப்யூட்டரில், அதை வந்து நெட்வொர்க் மூலியமாக வந்து ஈஸியாக இணைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ்களுடன் உள்ள தொடர்புகளை மேம்படுத்துகிறது. ஹாஸ்ட் கம்ப்யூட்டரில் உள்ள சுமையை குறைக்கிறது. அதே மாதிரி ஹாஸ்ட் கம்ப்யூட்டரில் இருக்கிற சுமையும் குறைக்கிறது. அடுத்த டாபிக் ப்ரொமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோ, லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் ப்ரொமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மாடர்ன் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்துகின்றன. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸின் ஐகான்ஸ், பட்டன்ஸ், மெனூஸ் போன்ற எல்லாவற்றையும் தெளிவாக கிராஃபிக்ஸ் மற்றும் டெக்ஸ்ட் எலமெண்ட் வகையை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் காட்டப்படுவதை கிளிக் செய்ய பயன்படுகின்றன. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ப்ரொப்ரையேட்டரி ஆக இருக்கலாம் அல்லது ஓப்பன் சோர்ஸாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் வெவ்வேறு தோற்றம் கொண்டுள்ளது. ஸோ எனவே நாம் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாச்சும் மாற்றினா இது முதல்ல நம்மளுக்கு வந்து அறிமுகம் இல்லாததாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட இப்போ வர ஓஎஸ் எளிதில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை GUI வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேலும் முக்கால்வாசி பார்த்தனா இந்த அடிப்படையாகவே பார்த்தனா இந்த GUI வந்து ஒரே மாதிரியாக தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் என்னென்னா யூனிக்ஸ். யூனிக்ஸ் என்பது மல்டி டாஸ்கிங், அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பல்பணி அப்படின்வாங்க, மல்டி டாஸ்கிங். ஸோ யூனிக்ஸ் என்பது மல்டி டாஸ்கிங், மல்டி யூசர், பல யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி இது ஒரு குடும்பம் ஆகும். இது வந்து எப்படி அப்படின்னா AT&T பெல் லேப்ஸ் அவங்களா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது ஃபஸ்ட்டு வந்து 1970 வந்து கென் தாம்சன் மற்றும் டென்னி ரிச் இவங்க 2 பேரால் தான் இந்த யூனிக்ஸ்ன்னு சொல்கிறது உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்தது வந்து லினக்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் இது வந்து மாற்றப்பட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விண்டோஸ் போன்ற ப்ரொப்ரையேட்டரி சாஃப்ட்வேருக்கு இது வேறுபட்டது. அதாவது ஏன்னா விண்டோஸ் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஒரிஜினல் நம்ம கிராக்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இது வந்து வேறுபட்டது. அது வந்து ஓப்பன் சோர்ஸில் லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ வந்து விண்டோஸ் போன்ற ப்ரொப்ரையேட்டரி சாஃப்ட்வேருக்கு வந்து இது வேறுபட்டது. அதாவது என்ன அப்படின்னா இது சொந்த கம்பெனியால் மட்டுமே மாற்றி அமைக்க முடியும். இதில் பல பதிப்புகள் மற்றும் அப்டேட்ஸ் உள்ளன. பெரும்பாலான சர்வர்ஸ் லினக்ஸ் இயங்குகின்றன. முக்கால்வாசி சர்வரில் லினக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவற்றில் கஸ்டமைஸ் செய்வது ஈஸி, அதாவது கஸ்டமைஸ் செய்வது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு. அதனால் இங்கே முக்கால்வாசி சர்வருக்கெலாம் வந்து லினக்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. there are few different distributions of லினக்ஸ். லினக்ஸுக்கு ஒரு ஃபியூ டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு, மின்ட், ஃபெடோரா, ரெட் ஹேட்டு, டிபிஎன், கூகுள்ஸ் ஆண்ட்ராய்டு, குரோம் ஓஎஸ் அண்டு குரோமியம் ஓஎஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ். அதுக்கடுத்தது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் வடிவமைக்கப்பட்ட ப்ரொப்ரையேட்டரி தனி உரிமம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது முதன்மையாக இன்டெல் மற்றும் AMD கட்டமைப்பு அடிப்படையிலான கம்ப்யூட்டர்களை வடிவமைக்கப்பட்டது. அதுக்கடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் மொபைல் டிவைஸ். மொபைல் டிவைஸில் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்ட்டு. மொபைல் டேப் மற்றும் MP3 போன்ற மொபைல் டிவைஸுகள் டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப் இருந்து வேறுபட்டவை. ஆமாம், எக்ஸாம்பிள் ஆப்பிள், iOS அண்டு கூகுள் ஆண்ட்ராய்டு. So Android is a mobile operating system based on a Linux and designed for touch screens and mobile device. Google developed Android TV, Android Auto and Android Wear. அடுத்தது iOS
அது வந்து ஒரு ஃபோனோட ஓஎஸ் கிரியேட்டட் பை ஆப்பிள், ஹார்ட்வேருக்காகவே தயாரிக்கப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.